இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். நீட் தேர்வின் ஆதி முதல் அந்த வரை பணம்தான் விளையாடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நீட் எனும் தேர்வு முறையே ஒரு ஊழல் என குறிப்பிட்டுள்ளார். அதே போன்றதுதான் வினாத்தாள் தொடங்கி தேர்வு வரை முடிவுகள் வெளியீடு வரை ஒவ்வொரு நிலையிலும் நிறைந்திருப்பது குளறுபடிகளும் முறைகேடுகளும் தான் என்றும் நீட் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். RSS பிஜேபி மாநாடுகளில் சோபீஸாக உட்கார நேரம் இருக்கும் அதிமுகவினருக்கு இவற்றை எதிர்த்து தங்கள் எஜமானர்களிடம் பேச நேரமோ மானமோ இல்லை என முதலமைச்சர் வினவியுள்ளார். தமிழகத்தில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 55 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியிலிருந்து ராஜேந்திர ரத்னா தமிழக முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வணிக வரித்துறை செயலாளராக ஷில்பா பிரபாகர் சதீஷ் மற்றும் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த விஜயகுமார் நீல சீர்திருத்த ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சமயமூர்த்தி IAS மனிதவள மேலாண்மைத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். காவலர்களிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் வெளியிட்ட பதவி உயர்வு உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என தமிழக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பணியில் உள்ள காவலர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் 2021 திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 20 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். ஓட்டுக்காக வாக்குறுதி அளிப்பதும் அதிகாரம் கைக்கு வந்தவுடன் அவற்றை காற்றிலே பறக்க விடுவதும் திமுகவிற்கு கைவந்த கலை என்று EPS சாடியுள்ளார். வரும் 25, 26 தேதிகளில் வேலூர், திருப்பத்தூரில் கள ஆய்வை மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். இதற்காக 25ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் MGR ரயில் நிலையத்திற்கு இருந்து ரயில் மூலம் காட்பாடி செல்கிறார். அங்கு கள ஆய்வை முடித்துவிட்டு 26ஆம் தேதி திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலம் சென்னை திரும்ப உள்ளதால் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட வாரியாக கள ஆய்வை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்தை வந்தடைந்த எடப்பாடி பழனிசாமியை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா மற்றும் பெரியாரை விமர்சிக்கும் விதமாக வெளியிடப்பட்ட வீடியோ குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஏற்கனவே அதிமுக IT விங் மற்றும் அமைச்சர்கள் பதிலளித்து விட்டதாக கூறிவிட்டு சென்றார். அண்ணாவை விமர்சிக்கும் மேடையில் அமர்ந்து பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்து விட்டதாக அமைச்சர் சேகர் பாபு சாடியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு என கேள்வி எழுப்பினார். மேலும் சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு அவரால் வெற்றி பெற முடியுமா என சவால் விடுத்த சேகர் பாபு பாஜகவில் நயினார் நாகேந்திரன் பலமுடையவரா, அண்ணாமலை பலம் வாய்ந்தவரா என போட்டி நிலவுவதாக கூறினார். அதற்காக நடந்த போட்டிதான் மதுரையில் நடந்த முருகன் மாநாடு என்றும் ஒருவர் பச்சை துண்டுடனும் மற்றொருவர் காவி துண்டுடனும் சுற்றி கொண்டிருப்பதாக விமர்சித்தார். மதுரை மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றது வெட்கக்கேடானது செயல் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை திருக்கோகர்ணத்தில் வேளாண் பொறியியல் துறை சார்பில் நடைபெற்ற வேளாண் கருவிகளை பழுது நீக்கி பராமரிப்பது தொடர்பான முகாமை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அண்ணா திமுக என்று பெயர் வைத்துக் கொள்வதற்கே அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று சாடினார். மேலும் தமிழ்நாட்டில் ட்ரிபிள் இன்ஜின் அல்ல, ஒரே இன்ஜின் சர்க்கார்தான் என்றும் அமைய கூறினார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை விமர்சித்து வீடியோ வெளியிட்ட விவகாரம் குறித்த கேள்விக்கு அந்த வீடியோவை பார்க்கவில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நழுவிச் சென்றார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முருக பக்தர் மாநாட்டிற்கு வந்த கூட்டத்தை பார்த்து திமுக பயந்து விட்டதாகவும் அதனால் திமுக ஏதேதோ பேசுவதாகவும் சாடினார். மேலும் திருமாவளவன் திருநீரை அளித்தது தொடர்பான கேள்விக்கு அதை நீங்கள் நம்புகின்றீர்களா என கேள்வி எழுப்பினார். அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால்
உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா, பாஜக பாசமா என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு மக்களின் சமய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் குலைக்க வேண்டும் என சதித்திட்டம் தீட்டி பாஜக முருகன் மாநாட்டை நடத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். மதவாத பிரிவினைவாத அரசியல் மூலம் அதிகாரத்தை பிடிக்க வட மாநிலங்களில் ராமரை வைத்து கலவரம் செய்த பாஜக தமிழ்நாட்டில் முருகனை வைத்து கலவர விதையை தூவுவதாகவும் RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். பாஜக அதிமுக இடையே கொள்கை வேறு, கூட்டணி வேறு என RS பாரதிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலடி கொடுத்துள்ளார். கோவையில் நடைபெற்ற RSS நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். தனது தொகுதிக்கு வந்தால்தான் மோகன் பகவத்துக்கு வேல் கொடுத்ததாகவும் RS பாரதி எப்போதும் பொய் மட்டுமே சொல்லக்கூடியவர் என சாடினார். அதிமுக கொள்கையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது எனவும் வேலுமணி திட்டவட்டமாக கூறினார். முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சனம் செய்யும் வகையில் வீடியோ ஒளிபரப்பியது வருத்தம் அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு முருக பக்தர்கள் மாநாடு பயத்தையும் பீதியையும் கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற தலைவர்களில் ஒருவராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் இருப்பதால் அவர் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ராஜேந்திர பாலாஜி அழைப்பு விடுத்துள்ளார். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் வால்பாறை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை தனி தொகுதியின் அதிமுக MLA TK அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் சனிக்கிழமை காலமானார். அவர் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வால்பாறை தனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் M ஆறுமுகத்தை 12,223 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து MLA ஆனார். TK அமுல்சாமி மறைவு காரணமாக அத்தொகுதி காலியாக உள்ள நிலையில் இடைத்தேர்தல் நடத்தப்படாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை, சிறப்பு வகுப்புகள் என வசூலிக்கும் கட்டணக் கொள்ளையை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு நிதி உதவியுடன் தனியார் பள்ளிகளில் 25% ஏழை எளிய மக்கள் கல்வி பெறும் முறை பயன்பாட்டில் உள்ளதா இல்லையா என்பது கேள்விக்குறியாக உள்ளதாகவும், மாணவர்கள் சேர்க்கை என்ற பெயரிலும் சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரிலும் 35,000 ரூபாய் வரை கட்டணக் கொள்ளை வசூல் செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பிரகாசமான எதிர்காலத்திற்காக ஒன்றாக அணிவகுப்போம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தனது 51வது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் அவருக்கு ரசிகர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதற்கு நன்றி தெரிவித்த அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், உங்கள் ஆதரவு மக்களுக்கு சேவை செய்வதற்கான எனது பயணத்தை ஊக்குவிக்கிறது என்றும், பிரகாசமான எதிர்காலத்திற்காக ஒன்றாக அணிவகுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சாலையோர கால்வாய் திரைக்கட்டி மறைத்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. சென்னை லாக் நகரில் துணை முதலமைச்சருக்கு மேலதாளங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது உதயநிதி செல்லும் வழியில் சாக்கடை கழிவுகள் கலக்கும் பகுதி தூர்வாரப்படாத நிலையில் இருந்ததால் கால்வாயை அதிகாரிகள் துணியால் மறைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முன்னதாக மதுரையில் முதலமைச்சரின் ரோட் ஷோவின் போது சாலையோர கால்வாயை அதிகாரிகள் திரைக்கட்டி மறைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் மேலும் 2 இடங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், நெல்லை குமரியில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும், அதற்கான வடிவமைப்பு மற்றும் திட்ட ஆலோசகர்கள் தேர்வு செய்ய டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வெள்ளை சட்டையுடன் வந்தால் சிவப்பு கம்பள வரவேற்பு தருவீர்கள், அழுக்கு சட்டையுடன் வந்தால் புகாரை ஏற்க மாட்டீர்களா என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை நுளம்பூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு நலசங்க நிதியில் முறைகேடு செய்வதாக பட்டியலினத்தவர் அளித்த புகாரை வாங்க மறுத்த காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் நீதிபதி வேல்முருகன் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். பட்டியலின மக்கள் வாக்களித்தால் அந்த வாக்கை எண்ண மாட்டீர்களா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார்.
அரசு அலுவலகம் அனைத்து மக்களுக்குமானது என நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். மேலும் காவல் ஆய்வாளர் மீது 2 வாரங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து விசாரணை ஜூலை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பூசிய திருநீரை அளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நெற்றியில் வேர்வை இருந்ததால் துடைத்தேனே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று தெரிவித்தார். நெற்றியை துடைப்பது, முடியை சரி செய்வதெல்லாம் வழக்கமான ஒன்றுதான் எனவும் இதனை பெரிதாக்கி விமர்சிக்கும் சங்கிகள் கூட்டத்தை பற்றி தனக்கு கவலை இல்லை என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டை உள்ள தலைமை அலுவலகத்தில் நாளை நடைபெற உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலின் கட்சிப் பணிகள் குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களோடு 2 நாட்கள் ஆலோசனை நடத்த உள்ளார். நாளை காலை சிவகங்கை, அரியலூர், திண்டுக்கல், பெரம்பலூர் உட்பட 11 மாவட்ட நிர்வாகிகளுடனும், நண்பகலில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி உட்பட 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்த உள்ளார். வரும் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென்மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகமாக வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய சிறார் நலத்திட்டத்தின் கீழ் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் குழந்தைகளுக்காக நடமாடும் மருத்துவ குழுக்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். மாணவர்களிடையே நோய் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 3 திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர்களை நேரடியாக தேடிச் சென்று மருத்துவ குழுவினர் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதால் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 500 கிலோ மாம்பழங்களை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாம்பழ விலை வீழ்ச்சியை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பொதட்டூர்பேட்டை பேரூராட்சியில் நடைபெற்ற போராட்டத்தில் டிராக்டரில் எடுத்து வரப்பட்ட சுமார் 500 கிலோ மாம்பழங்களை சாலையில் கொட்டி கண்டன பதிவு செய்தனர். மேலும் மாம்பழங்களை கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கோஷங்களை எழுப்பினர். மா விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். போதிய விலை கிடைக்காமல் நடப்பாண்டில் மா விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளதால் குறைந்தபட்ச ஆதார விலை வழங்காமல் தமிழக அரசு விரோத போக்கில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க கோரியும் உரிய இழப்பீடு வழங்க கோரியும் விவசாயிகள் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் அறப்போராட்டத்திற்கும் நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் என சீமான் உறுதியளித்துள்ளார். கொங்கு மண்டலத்தில் குழந்தைகளை வாங்கி விற்பனையில் ஈடுபட்டு வந்த 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் நகரஜோதிப்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் பண மோசடி புகார் தொடர்பாக செவ்வாய்ப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் அவர் ஈரோட்டில் இருந்து ஆண் குழந்தையை வாங்கி வந்து சேலத்தில் விற்றதும், அதற்கு அவரது மனைவி நாகசுதா உடந்தையாக இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் இன்று விசாரணை மேற்கொண்டு 3 ஆண்டுகளாக குழந்தை விற்பனையில் ஈடுபட்டு வந்த 6 பேர் கொண்ட கும்பலை சேலத்தில் கைது செய்தனர். மேலும் இதுவரை 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தஞ்சாவூரில் பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்க வலியுறுத்தி பொதுமக்கள், மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் பூதலூர் மார்க்கத்தில் ஆலங்குடி, சித்திரக்குடி, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான மாணவர்கள் அரசு பேருந்தில் செல்கின்றனர். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதால் அனைவரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி நேரங்களில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி எட்டுக்கரம்பை புறவழிச்சாலை பகுதியில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொக்கைன் எனும் போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் சென்னை நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து காலியான கொக்கைன் பாக்கெட்டுகளை கைப்பற்றி தடயவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர்.
நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து இது தொடர்பாக சுமார் 8 மணி நேரம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழ் திரை நட்சத்திரங்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருந்து மர்ம நபர்கள் களவாடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. தமிழக கர்நாடக மாநில எல்லைப் பகுதியான பாகலூரில் கடந்த சில மாதங்களாகவே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. போலீசாரின் பிடியில் இதுவரையில் யாருமே சிக்காத சூழ்நிலையில் பாகலூரில் பத்திரப்பதிவு செய்ய வந்த ஆறுமுகம் என்பவரது காரில் இருந்து 7.5 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதனிடையே மாநில எல்லைப் பகுதிகளில் குற்றச்சம்பவங்களை தடுக்க போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரானுக்கு உதவ தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஈரானுக்கு உதவ தயாராக இருப்பதாக ரஷ்ய மாளிகை தெரிவித்திருக்கிறது. ஈரானுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து செய்வோம் என்றும் பேச்சுவார்த்தைக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் இதுவரை சுமார் 950 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா அதிரடியாக தாக்குதல் நடத்தி வருவதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. இந்நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் இதுவரை சுமார் 950 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 3450 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வாஷிங்டனை சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் உயிரிழந்தவர்களில் இதுவரை 380 பேர் பொதுமக்கள் மற்றும் 253 பாதுகாப்பு படை வீரர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. போர் பதற்றத்தால் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இறங்கியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடும் என அச்சம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் நாட்டின் எண்ணெய் வர்த்தக நிறுவனங்கள் பல வாரங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பை வைத்திருப்பதாக அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலில் இருந்து முதற்கட்டமாக இந்தியர்கள் 160 பேர் விமானம் மூலம் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுகின்றனர். போர் எதிரொலியாக இஸ்ரேல் தனது வான்வழியை மூடிவிட்டதால் இஸ்ரேலில் இருந்த இந்தியர்கள் ஜோர்டானில் இருந்து தனி விமானம் மூலம் இந்தியாவுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் கீழ் முதற்கட்டமாக 160 இந்தியர்கள் அம்மானிலிருந்து தில்லிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டுள்ள நிலையில் இன்றிரவு டில்லிக்கு வந்தடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலில் இன்னும் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உள்ள நிலையில் ஆபரேஷன் சிந்து மூலம் இந்தியா மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று கார்கே விமர்சித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ராய்சூரில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டு பேசியதில் பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை என்றும் நாடும் ராணுவ வீரர்களும் ஒரு பக்கம் போராடிக் கொண்டிருந்த போது பிரதமர் மோடி மறுபக்கம் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் என கார்கே குற்றம் சாட்டினார். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துவிட்டு அவர் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று கார்கே கூறினார். கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. குஜராத், கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்களில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த ஜூன் 19ஆம் தேதியன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின. இதில் குஜராத்தில் 2 தொகுதிகளில் பாஜக, ஆம் ஆத்மி தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. கேரளாவில் காங்கிரசும், பஞ்சாபில் ஆம் ஆத்மியும், மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. குஜராத்தில் ஆளும் பாஜக மீது மக்கள் வெறுப்படைந்திருப்பதாகவும் இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இரண்டையும் மக்கள் நிராகரித்து விட்டதாகவும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். இடைத்தேர்தல் வெற்றி குறித்து பேசிய கெஜ்ரிவால் பாஜகவின் வெற்றியை உறுதி செய்வதில் காங்கிரஸ் கைப்பாவையாக இருப்பதாகவும் பாஜகவுடன் காங்கிரஸ் நட்புறவு கொண்டுள்ளதால் காங்கிரஸ் கட்சியினர் ஆம் ஆத்மியில் இணைய வேண்டும் என கூறினார்.
சமாஜ்வாதி கட்சியின் 3 எம்எல்ஏக்கள் விரோத போக்கு மற்றும் சித்தாந்த விலகல் காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். கட்சியின் உள்ளடங்கிய மற்றும் முற்போக்கான கொள்கைகளுக்கு எதிரான வகுப்புவாத மற்றும் எதிர்மறை சித்தாந்தங்களை ஆதரித்ததற்காகவும் பொதுநலனுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் கூறி அபய் சிங், ராகேஷ் பிரதாப் சிங் மற்றும் மனோஜ்குமார் பாண்டே ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதுகுறித்து சமாஜ்வாதி கட்சி அதிகாரப்பூர்வமாக தனது சமூக ஊடகங்களின் கணக்குகளில் தெரிவித்துள்ளது. மும்பையில் எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்தனர். மும்பையில் வீட்டில் இருந்த எரிவாயு சிலிண்டரில் இருந்து கேஸ் கசிந்து உள்ளது. அப்போது சிலிண்டரை அப்புறப்படுத்த சென்ற பெண் உட்பட 2 பலத்த காயமடைந்தனர். மேலும் அனைத்து கதவுகளும் ஜன்னல்களும் திறந்திருந்ததால் பெரும்பாலான வாயு வெளியேறி வெடிப்பின் தாக்கத்தை வெகுவாக குறைத்ததன் காரணமாக பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை மறைமலை நகர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகை கொள்ளை போன சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருக்கச்சூர் பகுதியைச் சேர்ந்த முருகையன் என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவர் சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு சென்று விட்டார். இந்நிலையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 40 சவரன் தங்க நகை, வெள்ளிப் பொருட்கள், 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போயிருக்கிறது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியில் உள்ள ஹோட்டலில் பாக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்டவர்கள் வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்டனர். கடையம் அடுத்த கட்டளையூர் பகுதியைச் சேர்ந்த அழகராஜன் மற்றும் கண்ணன் ஆகியோர் பாவூர் சத்திரத்தில் உள்ள ஹோட்டலில் பக்கெட் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர். இதில் கண்ணன், அவரது மனைவி அன்னலட்சுமி, இவர்களின் 3 குழந்தைகள் மற்றும் இவர்களுடன் சாப்பிட்ட அழகராஜன், அவரது 2 குழந்தைகள் என மொத்தம் 9 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசின் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 40,611 மாணவர்கள் உயர்கல்வி படித்து வருவதாக அமைச்சர் மையநாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒரே நாளில் 4,30,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூலானதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இலவச தரிசனத்திற்கு மக்கள் 24 மணி நேரமும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்ற நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று முன்தினம் 90,087 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் அரசு ITIயில் மாணவ மாணவியர் சேர்க்கையை அமைச்சர் சாமிநாதன் தொடங்கி வைத்தார். காங்கேயத்தில் புதிதாக அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 4 பிரிவுகளில் தொழிற்பயிற்சி அளிப்பதுடன் ஆடை தயாரித்தல் பிரிவுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சியடைந்த 40 மாணவ மாணவிகள் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். முருகனை வைத்து தாங்கள் அரசியல் செய்யவில்லை என்று நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். வரக்கூடிய ஜூன் 27ஆம் தேதி வெளியாக உள்ள கண்ணப்பா திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை பிரசாத் நிலைவில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் நடிகர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்த போது, இஸ்லாமிய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை மசூதிக்கும், கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் செல்கிறார்கள், நமக்கு அப்படி ஏதாவது கிழமைகள் உண்டா என கேள்வி எழுப்பினார். நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கின் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியுள்ளது. யூடியூப் சேனல்களுக்கு நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் தன்னை அவதூறாக பேசியதற்கு 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடாக வழங்க உத்தரவிடுவதுடன் அவரை பேச தடை விதிக்க வேண்டும் என நடிகர் வடிவேலு சிவில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு பிரதான வழக்கில் விதிக்கப்பட்டிருந்த உத்தரவை நீக்கியதுடன் சிங்கமுத்துவுக்கு 2,500 ரூபாய் அபராதம் விதித்தார். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் நீதிமன்றத்திற்கு வெளியில் தீர்வு காணப்படவிட்டதால் கூறி வாபஸ் பெறப்பட்டுள்ளது. நடிகர் சிவாஜியின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்யக்கூடாது என்ற உத்தரவை எதிர்த்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடன் பிரச்சனையில் நீதிமன்றத்திற்கு வெளியில் சமரச தீர்வு காணப்பட்டுவிட்டதால் வழக்கை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் நடிகர் ரஜினியை காண ரசிகர்கள் கடலென திரண்ட வீடியோ இணையத்தில் வெளியாகி இருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குநர் நெல்சன் கூட்டணியில் வெளியான ஜெயிலர் படத்தின் முதல் பாகம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து தற்போது ஜெயிலர் 2ஆம் பாகம் உருவாகி வருகிறது. இந்த படத்திற்கான படப்பிடிப்புகள் கேரளா பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு தளத்தில் ரஜினியை பார்க்க மக்கள் கடலென திரண்டுள்ளனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் விக்ரம் பிரபு சாமி தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்து வரக்கூடிய நிலையில் நடிகர் விக்ரம் பிரபு நைவேத்திய இடைவேளையின் போது ஏழுமலையானை தரிசித்தார். பின்னர் கோயிலில் உள்ள ரங்கநாத மண்டபத்திலும் அவர் பண்டிதர்கள் அவருக்கு வேத ஆசீர்வாதம் வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஜூன் 27ஆம் தேதி லவ் மேரேஜ் திரைப்படம் வெளியாக இருப்பதாக தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரனுக்கு 73,840 விற்கப்படுகிறது. தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் தொடர்ந்து நீடிக்கிறது. கடந்த 11ஆம் தேதியிலிருந்து விலை அதிகரிக்க தொடங்கி கடந்த 13ஆம் தேதி வரலாறு காணாத உச்சம் தொட்ட நிலையில் இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது.